வணக்கம். நான் விருதுநகர் மாவட்டம் காரியாட்டிலேருந்து வந்திருக்கேன். எங்கள் ஊர் பக்கத்தில் காரியாடு பக்கத்தில் சிவலிங்கபுரம். என்னோடய பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு பையன், 2வது பொண்ணு. பொண்ணுக்கு வந்து குழந்தை பிறந்தது இடுப்பில் கட்டி இருந்துச்சு. அந்த கட்டிக்கு வந்து நான் ஆப்ரேஷன் வந்து பண்ணாத அளவுக்கு ஏதாவது மாத்திரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக வச்சுக்கிட்டே இருந்தேன். பெரியாஸ்பத்திரியில் குழந்தையா இருக்கும்போது ஆப்ரேஷன் பண்ணால் நடக்க முடியாமல் போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரி வெளியில் மாத்திரை வேறு ஆஸ்பத்திரி இப்படின்னு எல்லா பக்கமும் கேட்டு பார்த்து தெரிஞ்சேன். ரெண்டுமே செட் ஆகலை. மறுபடியும் பெரியாஸ்பத்திரிலேயே கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் டீப்பு வந்து வச்சுருந்தாங்க, யூரின் டீப் வச்சுருந்துருக்கும்போது ரொம்ப நாள் கழித்து 6 வயசாகுது. 6 வயசில் பண்ணிவிட்டு 9 வயசு வரைக்கும் இந்த டீப்பு வச்சுருக்கணும், வேறு வழி இல்லை, நீங்கள் அந்த பிள்ளை அதோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த இது வச்சுருக்கிறதுக்கப்புறம் இந்த வெஸ்டேஜ் மூலமாக எனக்கு ஒரு அது கிடச்சிருச்சு. இது முன்னாடியே கிடச்சிருந்தா என் குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்க மாட்டேன். இந்த மாத்திரை இந்த வெஸ்டேஜ்லேயே சரி பண்ணியிருப்பேன். எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. இப்போ அதுக்கப்புறம் இந்த வெஸ்டேஜில் வந்து இந்த டீப்பு வச்சுருந்ததை பற்றி சொல்லி இங்கே வந்து கேட்டு இந்த கசந்த மூலயமா கேட்டு இந்த வெஸ்டேஜ் மூலயமா அந்த மாத்திரையை 2 மாதம் தான் கொடுத்துருந்தோம். அதை கொடுத்ததுக்கப்புறம் 9 வயசு வரைக்கும் டீப்பை வச்சுருக்க சொன்னாங்க. இப்போ 2 மாதம் தான் அந்த மாத்திரை அந்த வெஸ்டேஜ்லேருந்து கொடுத்தாங்க. 2 மாதத்தில் கொடுத்ததெல்லாம் சரியாயிருச்சு. டீப்பு எடுத்துட்டாங்க. இப்போ என் குழந்தை எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க. இப்போ என்ன காரணத்துக்காக டியூப் வச்சிங்க சார்? என்ன காரணத்துக்காக டியூப் வச்சிங்க? யூரின் டியூப் வந்து பண்ணியிருந்தாங்க. டீப்பு நார்மலாக ஒரு இல்லை, எதுக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க? பிறந்ததுலேருந்து அந்த கட்டி இருக்கிறதுனால ஆகி போகிறது, முன்னுக்கு போகிறது, கண்ட்ரோலே இல்லாமல் விளையாண்டுக்கிட்டே இருக்கும்போது, தூங்கிக்கிட்டு இருக்கும்போது இப்படியே போயிடுது. கண்ட்ரோல் இல்லாமல் போய்கிட்டு இருந்துச்சு. இதுக்காக இந்த கட்டி வந்து கொழுப்பு கட்டி இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணித்தே ஆகணும் அப்படின்னு பெரியாஸ்பத்திரியில் சொன்னாங்க. மதுரை பெரியாஸ்பத்திரியில் ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறமும் மறுபடியும் அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆமாம், டியூப் வச்சுட்டாங்க. 9 வயசு வரைக்கும் டியூப் வந்து வச்சிருக்கணும்னு சொன்னாங்க. 9 வயசு வரைக்கும். இப்போ 6 வயசு என் குழந்தைக்கு ஆகுது. 4 வயசுல ஆப்ரேஷன் பண்ணிட்டோம். இப்போ 2 வயசுல பண்ணியதுக்கப்புறம் இந்த மாத்திரை சாப்பிட்டதுக்கப்புறம் 2 மாதம் தான் மாத்திரை வெஸ்டேஜில் கொடுத்ததுக்கப்புறம் உடனே சரியாகிடுச்சின்னு சொல்லி இப்போ அவங்களே பெரியாஸ்பத்திரியில் எடுக்க சொல்லிட்டாங்க. இப்போ இந்த பிரச்சனையில் நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டு மற்றவங்க எதுவும் சொல்லலை. நாங்கள் இந்த வெஸ்டேஜ்லேருந்து பண்ணதுனால இந்த குறையும் இல்லாமல் நல்லா பண்ணி. இப்போ பாப்பா வந்து ஆரோக்கியமாக இருக்குது. ஆரோக்கியமாக பள்ளிக்கூடம் போய்கிட்டு இருக்கு. இந்த பால் மாவு இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஆரோக்கியமாக இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா இருக்குது. நன்றி சார். குழந்தைகளாக பார்த்துக்கோங்க. வாழ்த்துக்கள் சார். வெஸ்டேஜுக்கு ரொம்ப நன்றி.